திவாகர் படித்து முடித்து புத்தகங்களை எடுத்து பையில் வைத்தான். என்ன திவாகர், படிச்சாச்சா? சாப்பிட வர்றையா என்று கேட்டபடி அங்கு வந்தாள் திலகா. இப்ப என்ன மணி ஆச்சு? அதுக்குள்ள புத்தகத்தை மூட்டை கட்டி வச்சிட்டானா? இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சா குறைஞ்சா போயிடும் என்று அவனுடைய தந்தை சரவணன் சொல்ல ஒன்றும் பதில் சொல்லவில்லை திவாகர். மகனுக்கும் கணவனுக்கும் திலகா பரிமாற சாப்பிட்டு கொண்டிருந்த சரவணன், திலகா, உனக்கு விஷயம் தெரியுமா? எதிர் வீட்டு ராமு தான் இந்த ரிவிஷன் எக்ஸாம்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கானா. அது மட்டுமல்ல, ஸ்கூல்ல நடந்த கட்டுரை போட்டியிலும் முதல் பரிசு வாங்கியிருக்கானா. அவங்க அப்பா ரொம்ப பெருமையா சொன்னாரு என்று சொன்னவர் மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் மகனையும் ஒரு தரம் பார்த்தார். திவாகர், அவனும் உன்னை போலதானே +2 படிக்கிறான். எல்லா விஷயத்திலும் எவ்வளவு சூட்டியாக இருக்கிறான். நீயே அவனை போல வர முயற்சிக்க கூடாது. உனக்கு படிப்பில் இன்னும் கவனம் தேவை. அவனை போல முதல் மார்க் வாங்க முயற்சி பண்ணு, புரியுதா? பதில் பேசாமல் தலை அசைத்தான். திவாகரின் முகம் சோர்ந்து போவதை கவனித்தாள் திலகா. தனிமையில் கணவரிடம், என்னங்க, எதுக்கு எதிர் வீட்டு பையனை பத்தி அவங்கிட்ட உயர்வாக பேசுறீங்க? இவனும் படிக்கதானே செய்யறான். அவனுக்கு நேரா அடுத்தவனை புகழ்ந்தா மனசு கஷ்டப்படாதா? அவனுக்கு படட்டுன்னு தான் சொன்னேன். இப்படி அசம்பந்தமாக இருந்தா எப்படி இவனால முன்னுக்கு வர முடியும்? நல்லா படிக்கணும்னு தான் அப்படி பேசினேன் என்று சொன்னார். என்னமோங்க, நீங்க அவனை அளவுக்கு அதிகமா கண்டிச்சு கடுமையாக பேசுறதா எனக்கு தோணுது. அவனும் எதற்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். எது சொன்னாலும் சரிப்பா அப்படின்னு தானே அமைதியாக சொல்றான். அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே ஏன் இருக்கீங்க என்றாள். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அதற்கு மேல பேசினால் நிச்சயம் கோபிப்பார் என்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள் திலகா என்றுதான் சொல்ல வேண்டும். திவாகர் காலையில் 5 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து படிக்க எட்டி பார்த்தார் சரவணன். என்னப்பா, என்ன வேணும்? ஒண்ணுமில்ல. நீ எழுந்துட்டியா இல்ல தூங்குறியான்னு பார்த்தேன். உனக்கு தான் எதிலும் அக்கறையே கிடையாதே. சரி சரி, படி. அம்மாவை காஃபி கலந்து தர சொல்றேன். ஆஃபீஸிலிருந்து திரும்பிய கணவனிடம், என்னங்க, இன்னைக்கு சேலத்திலிருந்து ஃபோன் வந்தது. அம்மாவுக்கு திரும்பவும் ஆஸ்துமா தொந்தரவு அதிகமாகி முடியாம இருக்காங்களாம். மும்பையிலிருந்து என் தங்க யாமினி வந்திருந்தாளாம். அவ தான் சொன்னான், நம்ம போய் பார்த்துட்டு வருவோங்க என்றாள் திலகா. எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்கு திலகா. இப்போ என்னால் கண்டிப்பாக வர முடியாது. நீ உன் மகனை அழைச்சிக்கிட்டு போய் 2 நாளில் திரும்பிடு. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ அவனுக்கு படிக்கிறதுக்கு லீவு விட்டுருக்காங்க. பரீட்சைக்கு படிக்கிற அவனை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? இங்கே பாரு, 2 நாளில் வர்றதில் அவன் படிப்பு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. உன் மகன் அப்படியே தீவிரமாக படிக்கிறதாக நினைக்கிறையோ? என்னமோ படிக்கிறான், அவ்வளவுதான். கூப்பிட்டு பாரு, நிச்சயம் வருவான். திவாகரிடம் விஷயத்தை சொல்ல, சரிம்மா, போயிட்டு வருவோம். பாட்டியை பார்த்துட்டு அப்படியே மும்பையிலிருந்து சித்தி வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்று சொன்னான் மகன் திவாகர். திவாகர் உடனே வருகிறேன் என்று சொன்னது சற்று ஏமாற்றமாக தான் இருந்தது திலகாவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஊருக்கு கிளம்பிய திவாகரிடம், கையிலே புத்தகங்களை எடுத்துக்கிட்டு போ. அங்கு நேரம் கிடைக்கும் போது படிக்கலாம். அம்மாவுக்கு துணைக்கு போனேன்னு 2 நாள் பொழுத வீணாக்க வேண்டாம், புரியுதா என்று சொன்னார் சரவணன். சரிப்பா, எடுத்துட்டு போறேன். திலகாவுடன் ஊருக்கு கிளம்பினான் திவாகர். படுக்கையிலிருந்த பாட்டியின் அருகில் அம்மாவுடன் அமர்ந்து பாட்டியின் உடல் நலனை விசாரித்துவிட்டு அடுக்கலைக்கு வந்தான் திவாகர். அங்கே சித்தி யாமினி சமையல்காரரிடம் ஏதோ சொல்லி கொண்டிருக்க, வா திவாகர், நல்லா இருக்கியா? நீ பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு தொந்தரவு பண்ணலை. படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேட்டபடி அவனுடன் தோட்டத்திற்கு வந்தான். சித்தி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? சித்தப்பா, நகுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம், இருக்காங்க. அப்புறம் சொல்லு. எனக்கு தான் ரொம்ப தூரத்தில் இருப்பதால் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாமல் போகுது. அவள் குரலில் உண்மையான வருத்தம் இழையோடியது என்றுதான் சொல்ல வேண்டும். சமையல்காரர் கொண்டு வந்த காஃபியை வாங்கி அவனிடம் கொடுத்தாள். நகுலந்தான் படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கான் திவாகர். உன் சித்தப்பா அவனுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கிறாரு. 10வது படிக்கிறவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோயேன் என்று பேச ஆரம்பித்தாள். நான் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். படிக்கிற பையனை அதிகம் செல்ல கொடுத்து வளர்க்காதீங்கன்னு. கண்டிக்கிற வயசில் கண்டிக்கணும்னு உங்கள் அப்பாவை பற்றி கூட சொன்னேன். அவர் எப்படி திவாகரை கண்டிப்புடன் வளர்க்குறாருன்னு பாருங்க. அப்படி வளர்ந்ததால தான் இவன் உருப்படுவான் அப்படின்னு இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்கள் அப்பா தான் திவாகர், எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்கார். சித்தப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன செய்யலாம் சொல்லு என்றார். கவலைப்படாதீங்க சித்தி, நகுலனுக்கு எல்லாம் தெரியும். நிச்சயம் அவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக தீர்மானிப்பான். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே சித்தி என்று பேச ஆரம்பித்தான். என்ன திவாகர் சொல்லு. தயவு செஞ்சு நீங்கள் சித்தப்பாவை தப்பு சொல்லாதீங்க. அவர் சுபாவம் அப்படி. அன்பை பாசத்தை வெளிப்படையாக காட்டுறாரு. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை. நான் நல்லா வரணுங்கிறதுக்காக கண்டிப்பை மட்டுமே என்கிட்ட வெளிப்படுத்துகிறார். அவரும் சித்தப்பா நகுலன் மீது வச்சிருக்கிறத போல என் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கார். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கார். அவ்வளவுதான். அவங்க தனித்தன்மையோடு தான் அவங்க இருக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு ஒருத்தரோட ஒருத்தரை ஒப்பீடு செய்யாதீங்க. சித்தப்பாவை பொறுத்தவரை அவரது அணுகுமுறையே சரியாக இருக்கலாம். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரது அணுகுமுறை தான் பலனை கொடுக்கும்னு நம்புகிறாரு. அதே போல் நகுலனுக்கும் சில திறமைகள் நிச்சயம் இருக்கும். எல்லோரும் ஒன்று போல கிடையாது சித்தி. நானும் நகுலனும் எங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து நிச்சயம் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நல்லா படித்து முன்னுக்கு வருவோம். கவலைப்படாதீங்க. அங்கு வந்த திலகா எது சொன்னாலும் பதில் பேசாமல் மௌனமாக இருக்கும் திவாகர் தெளிவாக விளக்கமாக தன் மனதில் இருப்பதை தன் தங்கை யாமினியிடம் எடுத்து சொன்ன பாங்கு மனதை தொட பெருமிதம் பொங்க புதிய பரிமாணத்துடன் மகளை பார்த்தாள் என்றார்.